சர்வேஷியா கமலேஷியா நம்ம என்ன கொல்லிக்கு வந்திருக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுது? அந்த கொல்லி என்ன கொல்லின்னு கரெக்டாக நீ வேணால் சொல்லு பார்ப்போம். மல்லாடு கொல்லி எப்படி உனக்கு மல்லாடு இருந்தது? அது தெரியும். மல்லாடு கொல்லின்னா இப்படியா இருக்கும்? பூண்டும் இப்போ ஒரு மாதிரி மெரிசலாக இருக்காது, தனித்தனியாக இருக்குது. களை கொத்தி வச்சுக்கிறாங்க. எதனால் களை கொத்திக்கிறாங்க? எதுக்கு கொத்துறாங்க இது? எனக்கு தெரியலையே. களை கொத்தினா தான் அந்த தேவையில்லாத பூண்டுலாம் இருக்குது பார்த்தியா? அந்த தேவையில்லாத பூண்டுனா நீ நினைக்கிற மாதிரி இந்த குழம்புக்கு போகிற பூண்டு இல்லை. அதாவது இந்த தேவையில்லாத செடியெலாம் முளைக்கும் பாரு, அதை வெட்டி விட்டால் தான் மல்லாட்டை வந்து ஃப்ரீயாக வந்து கீழே இறங்கும். மண்ணும் கொஞ்சம் பசுப்பு கிடைக்கும். அப்போ கொத்தி விட்டால் தான். அப்படி இதே நீ கொட்டாமல் விட்டுட்டுனா அந்த மண்ணெல்லாம் டைட்டாகவே இருக்கும். புரியுதா? டைட்டாக இருந்து மல்லாட்டை அதிகமாக வைக்காது. அந்த சத்தெல்லாம் அந்த செடிங்க எடுத்துக்கும். அதான் மெயின் ரீசன். விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்பப்போ. ஓகேவா? ஏதாவது தெரியலன்னா 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகேவா காய்ஸ்? உங்களுக்கு அந்தமாரி ஏதாவது டவுட் இருந்தால், நான் சொன்னது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன், சரியாக தப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். பாய்.